ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியாவில் தி கோட் திரைப்படம் 3வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் டே 3ல் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 3வது நாளில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது ஸ்ரீலங்காவில் 82 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 6591 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது ஆன்லைன் மூலம் மட்டும். இதன் மூலம் 94,84,000 வரை ஸ்ரீலங்காவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. இதனைத் தொடர்ந்து மலேசியாவில் 811 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 37,094 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. 6,84,000 வரை தி கோட் திரைப்படம் 3வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.